வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இகேல்னிக்ஸ். நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது இனோவேட்டிவிட்டிஸ் உங்களுக்கு வரும். இது 5mm LED. இது வந்து 1.5 to 2.6 வோல்டேஜ், 20 milliamps. இது பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். இது வந்து கலெக்டர் டெர்மினல், பேஸ் டெர்மினல், எமிட்டர் டெர்மினல். இது BC547 டிரான்சிஸ்டர். இது வந்து NPN டிரான்சிஸ்டர். இது வந்து 1 kΩ ரெசிஸ்டர். டாட் போர்டு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லா காம்பவுண்டும் ப்ளேஸ் பண்ணி நம்ம சால்டரிங் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். டிரான்சிஸ்டரில் மொத்தம் 3 டெர்மினல் இருக்குது. கலெக்டர், பேஸ், எமிட்டர். எமிட்டர் வந்து எப்பயுமே நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்போம். பேஸில் தான் வந்து நம்ம வந்து இன்புட் வரும். எந்த லெவலில் வந்தால் ஆக்டிவேட் ஆகும் அந்த இன்புட் வரும். கலெக்டர் வந்து அவுட்புட்டாக இருக்கும். நம்ம டேங்கில் ஒரு 5 லெவல் வச்சுருக்கோம்னா அதில் ஒரு லெவலில் வந்து சம் வோல்டேஜ் வரப்போ அது வந்து பேஸில் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். சம் வோல்டேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகிறப்ப எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி கலெக்டருக்கு ஃப்ளோ ஆகிறப்ப கலெக்டர் தான் நம்ம அவுட்புட் கொடுத்து வச்சுருப்போம். என்னென்னா LED கொடுத்து வச்சுருப்போம். அப்போ வந்து LED க்ளோன் ஆகி நமக்கு வந்து லெவல் இண்டிகேட் பண்ணும். நம்ம வந்து டேங்குக்கு 4 லெவல் அசைன் பண்ணியிருக்கோம். 25, 50, 75, 100ன்னு எல்லாமே டேங்க்லேருந்து வரது வந்து ரெஜிஸ்டர் போட்டு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் மூலிமா ஸ்விட்சிங் பண்ணி அப்புறம் தான் எல்இடிக்கு போகுது ஒவ்வொரு லெவலுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு. மொத்தம் 4 லெவல் யூஸ் பண்ணால் நம்ம 4 வயர் எடுத்துருக்கோம். எல்இடியோட நெகட்டிவ்க்கு போகிறதுக்கு. ரெட் வந்து 25ம், ஆரஞ்சு வந்து 50யும், எல்லோ வந்து 75யும், க்ரீன் வந்து 100% யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நெகட்டிவ் எல்லா வயரும். பாசிட்டிவ் வந்து காமனாக வந்து நம்ம எல்லா இதுக்கும் ஒரே வயராக கொண்டு போய்க்கலாம். இந்த டேங்க் சென்சார்லேருந்து வர 4 வயரும் 25, 50, 75, 100 இந்த மாதிரி 4% தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம. இது வந்து அவுட்புட் சைடுக்கு போகிற எல்இடி சைடு வந்து இது இந்த டெர்ம் ஒயர் கொடுத்துருக்கு வந்து அவுட்புட் சைடுக்கு போகிறது.
இது வந்து டேங்க்கு சென்சாருக்கு போகிற 4 ஒயர் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து சென்சார் வந்து எது தண்ணியில் அதிகமாக ரெஸ்ட் ஆகாமல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க. நான் ஒரு அலுமினியம் ரிங் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைஃப் அதிகமாக தரனால நான் வந்து இந்த ரிங் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேங்க்கு சென்சாரை போகிற ஒயரு ரெட்டு வந்து 25க்கு, எல்லோ வந்து 50க்கும், அதுக்கு அடுத்த ஒயர் வந்து 75க்கு, கடைசியாக க்ரீன் வந்து 100%க்கும் நான் சென்சாருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பவர் சப்ளைக்கு வந்து நான் வந்து ஒரு வேஸ்ட் சார்ஜர் எடுத்திருக்கேன். இது வந்து 500 mA 5 வோல்ட் சார்ஜர். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினலையும் வந்து நம்ம நெகட்டிவ் வந்து அந்த டிரான்சிஸ்டர் காமனாக கொடுத்த இடத்துல எமிட்டரை கனெக்ட் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் வந்து நம்ம தனியாக கனெக்ட் பண்ணி அந்த எல்இடியோட பாசிட்டிவ்க்கு மட்டும் நம்ம காமனாக எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே டேங்கில் பார்க்கலாம். இது வந்து காமனுக்கு போகிற சென்சார் 5 வோல்ட் இதில் போய் காமனாக போகும். அடுத்து இது வந்து ரோல் உண்டான சென்சார். இது வந்து 25% உண்டான சென்சார். இது அதுக்கு அடுத்தது வந்து 50% உண்டான சென்சார் வந்து இது செகண்ட் சென்சாரு. அதுக்கடுத்து வந்து 75% உண்டான சென்சார் தேர்ட் சென்சார் வந்து இது. அதுக்கடுத்து இந்த ஃபுல் லெவல் உண்டான சென்சார் 100% உண்டான சென்சார் வந்து இது. மொத்தம் வந்து 4 இருக்குன்னா 4 லெவல் ப்ளஸ் வந்து ஒரு காமன் கொடுத்துருக்கோம். காமன் கொடுத்தா தான் நமக்கு வந்து காமன் மூலியமாக வந்து நமக்கு ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து வோல்டேஜ் போய் நமக்கு வந்து உள்ளே வந்து எல்இடி மூலியமாக ரீட் பண்ணிக்கலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் வந்து 25% தண்ணி இருக்குது. இனிமேட்டு தான் நம்ம மோட்டரை போட்டு ஒவ்வொரு லெவலாக நம்ம வந்து பார்க்கலாம். மோட்டர் போட்டாச்சு. இப்போ வந்து 25% ஏற்கனவே இருந்தது இருக்குது. கீழே 25% நமக்கு வந்து எல்இடி இண்டிகேஷன் காமிச்சிட்ருக்கு. அடுத்து 50% லெவல் டச் ஆயிடுச்சு. வாங்க நம்ம கீழே பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 50% எல்இடி காமிக்குது. அடுத்து 75% லெவல் டச் ஆயிடுச்சு. வாங்க நம்ம போய் கீழே பார்க்கலாம். நம்ம கீழே பார்த்தோம்னா நமக்கு 75% காமிக்குது. பார்த்தீங்களா, நமக்கு லெவல் கரெக்டாக காமிக்குது. அடுத்து 100% லெவல் டச் ஆயிடுச்சு. நம்ம கீழே போய் பார்த்தோம்னா நமக்கு 100% காமிக்குது. பார்த்தீங்கன்னா 100% ஆனால் நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது இன்வெர்ட் வீடியோஸ் வீக்லி சாட்டர்டேஸ் உங்களுக்கு வரும்.